ஏன் முருகத்தாவர என்ன கதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வேலையை எவ்வளவு நாளுக்குள்ள நீங்க செஞ்சு கொடுப்பீங்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலை முடிக்கல, முடிச்சு போடுவோம். அதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. என் முன்னாலே சுருட்டையா குடிக்கிற நீ. ஆமா, இவருக்கு எப்படி காயம் விட்டது? துரசாமி பண்ணையார் அடிச்சு விட்டாருங்க. துரசாமி பண்ணையார் அடிச்சு விட்டாரா? ஏன்? ஆமாங்க, அவர் வண்டியில வர்ற போது அவர் முன்னால சுருட்டு குடிச்சான், அதுக்காக வேண்டி அடிச்சு விட்டாங்க. உருட்டு குடிச்சதுக்காக அடிக்கிறதா? அயோக்கியம். முருகையா, நீ வண்டியை தோட்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு போ, நான் கருப்பையனை வீட்டுக்கு கொண்டு போறேன். நிஜமா? என்னடாது? நம்ம சிவகாமி அம்மா இந்த மெயிலுக்கு தான் பட்டணத்துல இருந்து வர்றாங்க, அதனால. ஓஹோ, நான் மறந்துட்டேன். நீ குதிரை வண்டியை கொண்டுட்டு போய் அதை கூட்டு வந்த. சரிங்க. செல்வம், செல்வம், அதிர்ஷ்டம் வந்தாச்சு, வந்தாச்சு அதிர்ஷ்டம். செல்வம், கோபமா? பின்ன என்ன, தாலி கட்டிய மனைவினா இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பாப்பீங்களா? ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தியோ? காத்திருந்து காத்திருந்து கண்ணு கூட பூத்து போச்சு. அதுதான் இப்படி பேசுற போல் இருக்கு. இந்த பாரு, பக்தர்கள் நினைச்ச உடனே கடவுள் எப்படி பிரத்யட்சம் ஆகிறாரோ அதே மாதிரி இனிமே நீ நினைச்ச உடனே வந்து குதிச்சு. பெரிய கெட்டிக்காரர் தான் நீங்கள். நானா? சரி, அப்படியே நினைச்சுக்கவேன். உட்கார். செல்வம், உன் உடல் ஆடும் போது இந்த உலகமே ஆடுது செல்வம். நிஜமாகவா? ஆமாம் செல்வம், என் கண்கள் திறந்தாலும் மூடினாலும் எனக்கு நீ ஆடும் பொற்சித்திரமாகவே காட்சி அளிக்கிறேன். எங்கே? இப்படி பாருங்க. எங்கே பார்ப்பது? எதை பார்ப்பது? என்ன? என் கண்ணை. நீ நல்லவள்தான், ஆனால் உன் கண்கள் அப்பப்பப்பா, ஒரு சமயம் உன் கண்கள் என்னை கொல்லும், அடுத்த சமயம் அதே கண்கள் எனக்கு ஆர்வம். முத்தையா, சட்டையில் என்ன பரத்தம்? என்ன நடந்தது முத்தையா? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கே? விஷயத்தை சொல்லப்பா. அம்மா, அதெல்லாம் வந்து சொல்றேம்மா. முத்தையா, என்னடா சிரிக்கிற? எதுக்குடா வந்த? இதுக்குத்தான் வந்தேன். மடப்பய தப்பிச்சுக்கிட்டு பொறுத்து பாரு, அவனை என்ன செய்ய.
வண்டியில வரும்போது பாக்குறது இல்ல. ஆமா, யார் வண்டி ஓட்டிட்டு வந்தா? ஓஹோ, நீதானா? ஆமா. ஏய்யா, பொம்பளை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு பாத்துட்டு வர்றதில்ல? அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா போலாங்களா? வள்ளி, வள்ளி, என்ன? இந்த பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு உள்ள கொண்டு போய் வை. மெதுவா இறங்குங்கம்மா. ஓ வள்ளி, சௌக்கியமா? சௌக்கியமா? வாமா வா. அப்பா, என்ன இவ்வளவு நேரம்? வண்டி அப்போ அனுப்பிச்சு தானே? வர்ற வழியில பெரிய டேஞ்சர் நடந்து போச்சுப்பா. என்னது ஏன்டா? என்ன? நம்ம வண்டி ஒரு மேட்ல போயிட்டு இருக்கும் போது குதிரை மிரண்டு காட்டுக்குள்ள போச்சு. மாயாண்டியும் கீழே விழுந்துட்டான். அப்புறம் அடிக்கடி ஒண்ணு அதுக்குள்ள அவர் வந்து காப்பாத்திட்டார். உன்னை காப்பாத்தினவர் எங்கம்மா? அவர் காப்பாத்திட்டு உடனே போயிட்டாரப்பா. நல்ல மனுஷனுங்க அப்படித்தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம சும்மா இருந்துக்கிறதா? உயிரை இதெல்லாமா சொல்லி கொடுக்கிறது? அப்பா, ஒரே சோறு. போமா, நான் சொன்னேன்னு மாயாண்டி கிட்ட சொல்லி அவரை கூட்டு வர சொல்லு. அப்பா, அவர் கூப்பிட்டாலும் வரமாட்டாரப்பா. வரமாட்டாங்க. யார் சொன்ன? இந்த துறையூர் துரசாமி கூப்பிட்டும் வராதவங்க. நீ சும்மா இரு. ஏ மாயாண்டி, இவன் ஒரு முரட்டு பையன். ஒட்ட குழந்தை வரக்கூடிய வண்டியை பார்த்து ஓட்ட வேண்டாம். ஏ மாயாண்டி, குழந்தைய வண்டியிலிருந்து யாரோ காப்பாத்தி விட்டானாமே, அவனை நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டு வாப்போ. ஏய், நான் சொல்றத செய்யறா. அப்பாவாச்சு சுப்பாவுமாச்சு, உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதையே தெரியல. ஏய், அந்த ஆளை போய் கூட்டிட்டு வந்து கட்டாயம் மரியாதை செஞ்ச தீரணும், தெரியுமா? என்ன நினைவு இருக்கு? எஜமா, வேற யாரும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவர் தானுங்க. அதுதானே கேட்டேன். வேற எவன் வந்து உதவி செய்ய போறான்? தொந்தரவே கிடையாது. போய் கூட்டிட்டு வா. அவர் உங்க அக்கா மகன் முத்தையனுங்க எஜமா. அக்கா மகனா? ஆமாங்க. அந்த முத்தையனா? ஆமாங்க. மாயாண்டி, அந்த பய சிவகாமியை காப்பாற்றியதை பத்தி எனக்கு அனாவசியம். அவ என் கண்ணத்துல அறந்திருக்கிறான். பண்ணையார் அடித்து தவறுல சொல்றான். அண்ணன் பண்ணக்கூடாது. பண்ணையார் எப்படி அந்த ஆடு மண்டையை உடைச்சாரோ அதே மாதிரி அண்ணன் பண்ணையார் மண்டையை உடைச்சிருக்கணும். என்ன தைரியம் அந்த பண்ணையாருக்கு? போதும் வேலா, நீ அவனுடைய சிநேகிதன் தானே. எங்க இருந்து பொறுமையான குணம் வரப்போகிறது? உண்மையிலேயே நான் ரொம்ப பொறுமைசாலி தான்மா. அந்த பண்ணையார் செய்த படுபாதக செயல நான் வயல்ல இருந்து வர்ற போது கேட்டனோ இல்லையோ, அவ்வளவுதான் ஆவேசம் அதுவா வந்துருச்சுமா. 1000 தான் இருக்கட்டுமே. அவன் யார்? தாய் மாமன், அதிலும் வயதில் மூத்தவன். அடித்து விட்டால் தான் என்ன? மீனாட்சி, மூத்தவன் இளையவனை அடிப்பது, வலியவன் எளியவனை வதைப்பதெல்லாம் மாண்டு மலையேறி விட்டது. இன்றைய உலகத்திலே படுவாதக செயல் புரியும் பண திமிர் படைத்த பண்ணையராக இருந்தாலும் சரி, வேறு எவராக இருந்தாலும் சரி, உணர்ச்சி உள்ள எந்த மனிதனும் ஒத்துக்கொள்ள மாட்டார். முத்தையா, நீ செய்தது மெத்தச் சரி. இதே கொள்கையை இறுதி வரை கடைப்பிடி. உன்னை எவனும் அசைக்க முடியாது. நல்லா இருக்கு உங்க உபதேசம். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஆயுது. கோபத்தை குணப்படுத்தாம நீங்களே தூண்டி விடுறீங்களே. அம்மா, வீர பெண்மணிகளின் பரம்பரையிலே பிறந்த வீர தாயல்லவா நீங்கள்? அப்பாவை போல் என்னை வீரனாக்குங்கள் அம்மா, கோழையாக்கி விடாதீர்கள். முத்தையா, நெருப்பை போல் இருக்க வேண்டும், அப்போதுதான் சுடுவென்று மனிதன் தொடமாட்டான். புலியை போல் இருக்க வேண்டும், அப்போதுதான் பாயும் என்று மனிதன் பயப்படுவான். இந்த தத்துவம் உங்களோட இருக்கட்டுமே, அவனையும் ஏன் பழக்கறீங்க? நீ சும்மா இரு. முத்தையா, புலிக்கு பிறந்தது புலிதான் என்று இந்த புவியெல்லாம் போற்ற வேண்டும். உன்னை நம்புங்களப்பா, என் கொள்கையும் அதுவேதான். அதேதான் நம்ம கொள்கையும்.